கேசரி பண்ண போறோம். எப்பயுமே கேசரி வெள்ளை ரவையில பண்ணுவோம். இன்னைக்கு கோதுமை ரவையில எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. கேசரி பண்ணுறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரவையை போட்டு உப்புமா கலர்ற மாதிரியே கிளறிடுங்க. வெள்ளை ரவை மாதிரி தண்ணியில் போட்ட உடனே கெட்டி விழுகாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக கூட பண்ணலாம். ரவை நல்லா குக் ஆகி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் சர்க்கரையை போட ஆரம்பிச்சிருங்க. இந்த சமயத்தில் தான் சர்க்கரை போடணும், முன்னாடியே போட்டுறாதீங்க. சர்க்கரையை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மறுபடியும் லூஸ் ஆகும், தண்ணி மாதிரியான டெக்ஸ்சர் வரும். இப்போ சர்க்கரையிலிருந்து தண்ணி விட்டு பாகு மாதிரி ஆயிடுச்சு. இது நல்லா திக்கார வரைக்கும் நம்ம பண்ணணும். ஏலக்காயை கொஞ்சம் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு இந்த டயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. கேசரி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு கடாயில் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆனாலே போதும். அந்த நெய்யிலே பார்த்திங்கன்னா இன்னமும் கலர் ஆயிரும். அதனால் லைட் ப்ரௌன்லேயே நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் நம்ம திக்கான கேசரியில் அப்படியே நெய்யோடு சேர்த்து ஊற்றிக்கிங்க. இந்த ஊற்றின நெய் முந்திரி திராட்சையோடு எல்லாமே கலந்து விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவுமே கேசரி ஃபுல்லாக அந்த நெய்யோட வாசத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கேசரி கிடைக்கும். நிறையா நெய் ஆட் பண்ணுங்கள், மணமான நெய் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு அல்வா டேஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு கேசரி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.